விஜய் போன்ற ஆளுநர் பாத்தீங்கன்னு சொன்னா அவன் பிறந்ததுல இருந்து தங்க ஸ்பூன்ல சாப்பிட்ட பையன் அவன் டார்கெட் பண்றாங்க. சீமான் தொடர்ந்து ஆரம்பத்துல எனக்கு பிடிக்காம தான் இருந்தது. இப்ப தெரிந்தே விஜய் தவறு செய்தார். தெரிஞ்சே செஞ்சாப்புல இன்ன வரை ஒரு எக்ஸ்கியூஸ் கூட கேட்கல, ஒரு மன்னிப்பு கூட கேட்கல. அவன் எம்ஜிஆர் உன்னையோட பன்மடங்கு பெரிய ஹீரோவா இருக்கு. நாட்டினுடைய தலைமை நீதிபதியா இருந்தவர், உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. அண்ணாமலை 1 அண்ணாமலை 2 தான் விஜய். நீங்க இந்த பீஸ்ட் படம் துப்பாக்கி படத்துக்குலாம் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சீங்க. ஏன்னா நீ எடுக்கும் போதே திரைப்படங்கள் எடுக்கும்போது முஸ்லிம்களை தீவிரவாதியா பயங்கரவாதியா காட்டிதான் திரைப்படமே எடுத்து நீ படம் பல கோடிகளை சம்பாதிச்ச. அது ஒரு இயக்குனர் பண்றதுக்கு விஜய் எப்படி பொறுப்பாங்க? எப்படி விஜய் உள்நாடு வெளிநாடு முதலீடு பண்ணி வச்சிருக்கல, அந்த காசுல நீ இதையே செய்யலன்னு சொன்னா நீ என்னத்தை புடுங்க போறன்ற. நான் நீ அரசியலுக்கு என்னத்தை கிளிக்க போற? நீங்க அல்லு அர்ஜுனா கதையை எடுத்துன்னு இது சேர்க்காதீங்க. அவன் பண்ண தப்பு அது. யாரு? அல்லு அர்ஜுனா பண்ண தப்பு. சிவகார்த்தியின் மாரி செகண்ட் கிரேட்ல இருக்கக்கூடிய தேர்ட் கிரேட்ல இருக்கக்கூடிய ஹீரோவனா சினிமாஸ்டா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மிடையே இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். இந்துத்துவ அமைப்புகள் அதுங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா RSS, VHP மற்ற லோக்கல் ஆர்கனைசேஷன்லாம் நிறைய இருக்குது. அவங்க எல்லாமே தேர்தல் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒட்டுமொத்தமா இறங்கி பிஜேபிக்காக வேலை பண்றாங்க, பிஜேபியோட வெற்றிக்கு பாடுபடுறாங்க. அதே மாதிரி உங்களுடைய இஸ்லாமிய அமைப்புகளும் நிறைய அமைப்புகள் இருக்கு. ஆனா தேர்தல் சமயத்துல மட்டும் எல்லாருமே பிரிஞ்சிடுறீங்களே, அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? அதுதான் தெரிஞ்சுக்கிறது தாங்க. ஏன்னு சொன்னா இன்னைக்கு இந்த சமுதாய தலைவர்களா யார் அங்கீகரிக்கணும்? மக்கள் அங்கீகரிக்கல, இந்த அரசியல் கட்சிகள் தான் அங்கீகரிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா இப்ப முஸ்லீம் லீக்கு அந்த ஒரு MP சீட்டு, ஒரு 2 MLA சீட்டு கொடுக்கலாம். முஸ்லீம் லீக் காணாம போய் அது பல வருஷமா இருக்கும் தமிழ்நாட்டுல. அப்ப அந்த தேர்தல் நேரத்துல அதை கொடுத்து அந்த அங்கீகாரம் கொடுத்து வச்சிருக்காங்க. இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா முஸ்லீம் லீக்கை பொறுத்த இல்லையா, திமுகனுடைய ஒரு சிறுபான்மை பிரிவாகவே செயல்படுறாங்க. திமுக என்ன சொன்னாலும் எதிரி பலமா இருக்கும்போது அதுக்கு நம்ம கிட்டே ஒரு செயல் திட்டம் கரெக்டா இருக்கணும்ல. இப்ப உங்களுடைய பொது எதிரியா நீங்க பிஜேபி சொல்றீங்க, அவர் இஸ்லாமியருக்கு விரோதி அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அந்த பொது எதிரியை வீழ்த்துறதுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல. இல்ல, அதுதான் சொல்றேன். அந்த நிலைக்கு இந்த அமைப்புகள் விடாது யாரையுமே. அப்படியே நம்ம இந்த அமைப்புகள் எல்லாம் ஒன்றிணைச்சாலும் அதை நீங்க முன்னெடுக்கலாமே. இல்ல, அதை ஒன்றிணைச்சாலும் இது போன்ற இன்னும் 10 அமைப்புகள் உருவாகணும். எப்படி உருவாகணும்னா, ஒன்னு அரசியல்வாதிகள் உருவாக்கும், இன்னொன்னு உளவுத்துறை உருவாக்கும். ஏன்னா இஸ்லாமிய சமூகத்தை பிரித்தாண்டாதான் அவங்கள எதிர்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உள்வாங்கி வச்சிருக்காங்க. நீங்க இந்த 10 அமைப்பு ஒண்ணு அடிச்சு இதே ரூம்ல போட்டு கை காலை உடைச்சு ஒண்ணு சரி இல்லைன்னா கை கால் உடைச்சிட்டேன்னு சொன்னா கூட 10 பேர் ஒண்ணு சேர்ந்துட்டா கூட அடுத்த நாள் நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு 10 இல்ல 20 அமைப்பு உருவாகும். நான் சொல்றது விஷயம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை எதிரிகள் உருவாக்கி வச்சிருக்காங்க. அதனால தேர்தல் நேரத்துல மட்டும் ஒண்ணு சேர மாட்டாங்க, மற்ற நேரத்துல வேணா ஒண்ணு சேருவாங்க. ஒரு திருமணத்துல போய் பாருங்க, எல்லாம் ஒண்ணு சேருவாங்க, கையை கட்டி பிடிச்சுக்குவானுங்க, எல்லாமே பண்ணுவானுங்க. அதே மாதிரி எதுனா ஒரு போராட்டம்னா கூட ஒண்ணு போடுவானுங்க. ஆனா தேர்தல் நேரத்துல தனித்தனியா கையாண்டாதான் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இந்த இஸ்லாமிய சமூக தலைவர்கள்கிட்ட இருக்கு. இப்ப தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அரசியல்ல 2026 தேர்தல்ல போட்டி போட போறேன்னு சொல்றாரு. அவருடைய தேர்தல், அவருடைய அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்க இந்த பீஸ்ட் படம் துப்பாக்கி படத்துக்குலாம் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சீங்க. அண்ணாமலை 1 அண்ணாமலை 2 தான் விஜய். என்னங்க நான் சொல்றேன், நீங்க அவர் தான் டிக்ளேர் பண்ணிட்டாரு, பாரதிய ஜனதா கட்சி தான் எங்களுடைய நேரடி எதிரின்னு சொல்லி. இல்ல, நான் எப்படி அப்படின்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சி நேரடி எதிரின்னு சொன்னா முஸ்லிம்கள்லாம் அவருக்கு ஆதரிக்குமா நான் கேட்கிறேன். இல்ல, அவர்தான் இப்ப மீட்டிங்லயே குரான் கொடுத்ததா வாங்கி பவ்யமா கொண்டு போறாரு. குரானை வாங்கிட்டேன்னா அவருக்கு ஆதரிக்கணுமா? ஏன்னா நீ எடுக்கும் போதே திரைப்படங்கள் எடுக்கும்போது முஸ்லிம்களை தீவிரவாதியா பயங்கரவாதியா காட்டிதான் திரைப்படமே எடுத்து நீ படம் பல கோடிகளை சம்பாதிச்ச. இப்ப எதுக்காக நீ குரானை வாங்குற? இப்ப எதுக்கு முஸ்லிம்களுக்கு ஆதரவு? நாங்க எந்த மதத்தை எதிர்க்க மாட்டோம், மதவாதம் அப்படின்றதுல எங்களுக்கு எந்த ஒரு ஈடுபாடும் கிடையாது, எந்த மதத்துக்கும் எதிரி கிடையாது. அப்ப எந்த மதத்துக்கும் எதிரி கிடையாதுன்னு திரைப்படத்தை ஏன் அப்படி காட்டின சொல்லுங்க. இல்ல, அது ஒரு இயக்குனர் பண்றதுக்கு விஜய் எப்படி பொறுப்பாங்க? எப்படி விஜய் ஒரு சொல்ற இயக்குனர் அதான் நீங்க மீடியால தானே இருக்கீங்க, சினிஃபீல்டும் கொஞ்சம் தெரிஞ்சீங்களா உங்களுக்கு? விஜய் மாரி ஒரு மாஸ் ஹீரோ போய் கூப்பிட்டு வச்சு கதை யாரு இயக்குனர் சொல்லுவாரா? இயக்குனர்களையும் தயாரிப்பாளர்களையும் இவனுங்க தான் தேர்ந்தெடுப்பாங்க. இந்த கதையை இப்படி எடுன்னு சொல்றது இவனுங்க தான். ஏன்னா இவனுங்க தான் ஆதிக்கம். அரசியல சிவகார்த்தியின் மாரி செகண்ட் கிரேட்ல இருக்கக்கூடிய தேர்ட் கிரேட்ல இருக்கக்கூடிய ஹீரோவனா இயக்குனர் சொல்றதை கேட்பாங்க.
ஆனா இவனுங்க எல்லாமே வந்து இவனுங்க சொல்றதான் இயக்குனர் கேட்கணும், இவனுங்க சொல்றதான் தயாரிப்பாளர் கேட்கணும், இவனுங்க சொல்றதான் மியூசிக் டைரக்டரே கேட்கணும். இப்ப தெரிந்தே விஜய் வந்து தவறு செய்தார். தெரிஞ்சே செஞ்சாப்புல இன்ன வரை ஒரு எக்ஸ்கியூஸ் கூட கேட்கல, ஒரு மன்னிப்பு கூட கேட்கல அவன். அதுதான் எனக்கு கோவம். நீ இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்க, உனக்கு 45 வயசு ஆகுது, இது நாள் வரலையும் நீ ஒண்ணு இல்லைங்க. அவன் வீட்டாண்ட போய் பாருங்க. அதாவது உன்னை நம்பி உன்னை நாடி வரக்கூடிய அவனுடைய ரசிகர்களுக்கு கூட ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறது வழி இல்லாம இருக்கு. சுவரெல்லாம் பாத்தீங்கன்னா, அவன் வீட்டு சுவரெல்லாம் பாத்தீங்கன்னா சிறை சிறை கதவு சிறை சுவர் இருக்கு பாத்தீங்களா, அதோட 2 மடங்கு அதிகமா வச்சிருக்கான். புரியுதுங்களா? 10-20 கிரவுண்ட்ல கட்டி வச்சிருக்க. ஒரு கிரவுண்ட ஒதுக்கி ஒரு ஷெட்டை போட்டு உன்னை நாடி வரக்கூடாது. நம்ம போறதுன்னு வைங்க, உன்னை நாடி வரக்கூடிய அந்த ரசிகர்களை உட்கார வச்சு ஒரு தண்ணி இல்ல ஒரு டீ ஒரு பாலை கொடுத்து அனுப்புறது. உங்ககிட்ட தான் கோடான கோடி ரூபாய் சொத்து இருக்குல்ல, உள்நாடு வெளிநாடு முதலீடு பண்ணி வச்சிருக்கல, அந்த காசுல நீ இதையே செய்யலன்னு சொன்னா நீ வந்து என்னத்தை புடுங்க போறன்ற நானு. நீ அரசியலுக்கு வந்து என்னத்தை கிளிக்க போற? அதே மாதிரி சீமான் அவர்களும் தமிழக அரசியல்ல தொடர்ந்து விமர்சனம் பண்ணப்பட்டுட்டே இருக்காரு. அவரை இந்த அளவுக்கு மக்கள் வந்து விமர்சனம் பண்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? டார்கெட் பண்றாங்க. சீமான் வந்து தொடர்ந்து ஆரம்பத்துல எனக்கு பிடிக்காம தான் இருந்தது. இப்ப போக போக என்ன காரணம் சொன்னா, அரசினுடைய மக்களுடைய செயல்பாடுகளையும் மக்களுக்கு ஆதரவா நின்று தொடர்ந்து 15 ஆண்டுகளா களத்தில் நிற்கிறாரு. இப்ப களத்தில் நிற்கிறாரும் போது இது போன்ற நபர்கள் ஆட்சிக்கு வருவது என்பது நல்லது தானே. ஏன்னு சொன்னீங்கன்னா, அதான் அந்த அடிமட்ட மக்களுடைய அந்த அழுகு குரலையாச்சும் அவங்க உள்வாங்குவாங்க, கேட்பாங்க. என் ஆட்சிக்கு வந்தாங்க. இப்ப விஜய் போன்ற ஆளுநர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அவன் பிறந்ததுல இருந்து தங்க ஸ்பூன்ல சாப்பிட்ட பையன். அவன் வந்து அடிமட்ட மக்களுடைய குரல் அவனுக்கு எப்படி ஒழிக்கும்? அன்னைக்கு மாநாடு நடத்துறான், காலையில இருந்து எந்தெந்த ஊர்ல இருந்து வராங்க ரசிகர்கள். அந்த ரசிகர்களை வந்து சந்திக்காம கேரவன்ல உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு 6 பேர் ஆக்சிடென்ட்ல செத்துட்டான்னா அந்த கேரவன்ல எல்லா வசதியும் இல்லை. அதுவும் 5 லட்சம் மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களை தன்னுடைய பனையூர் அலுவலகத்துக்கு கூப்பிட்டே வந்து உதவிகள்லாம் செஞ்சிருக்காரு. அது வீட்டுல அது மட்டுமா பண்ணாப்புல, பெரியார் படத்துக்கும் வந்து வீட்டுல வச்சே மாலை போட்டு புகைப்படத்தை வெளியே விட்டாப்புல. அப்புறம் வந்து முத்துராமலிங்க தேவருக்கும் வீட்டுல வச்சு படம் இது மாலை போட்டு புகைப்படம், அது மட்டும் புகைப்படம் மட்டும் ஏன் வெளியிடணும்? அவர் நேரா ஸ்பாட்டுக்கு வந்தா கூட்டம் கூடும், அதனால தேவையில்லாத ஒரு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும் அப்படின்னு பாக்குறாரு. சரி, லா அண்ட் ஆர்டர் சமீபத்துல ஆந்திரால கூட அல்லு அர்ஜுன் அவர்கள் நடிச்ச ஒரு படத்தினால ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு. அதான் தம்பி நான் என்ன சொல்றேன், அது கரெக்ட் தான். அவருக்கு வந்தா கூட்டம் கூடும், லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும். நாளைக்கு தேர்தல் வருது, பிரச்சாரத்துக்கு போக மாட்டீங்களா? போய் தான் ஆகணும், ஃபீல்டுக்கு போய் தான் ஆகணும். எம்ஜிஆர் உன்னையோட பன்மடங்கு பெரிய ஹீரோவா இருந்தவர். அவர் மக்கள் மத்தியில் அவர் பிரச்சாரத்துக்கு போகலையா? இது போன்ற மக்கள் பிரச்சனைக்கு போகலையா? இதெல்லாம் நுண்டி சாக்கி சொல்றது. நீங்க அல்லு அர்ஜுனா கதையை எடுத்துன்னு இது சேர்க்காதீங்க. அவன் வந்து பிரிமரி ஷோன்னு சொல்லிட்டு ரசிகர் ஒரு முன்னறிவிப்பு இல்லாம அவன் பாட்டுக்கு வந்து ஒரு 500 அந்த பாடி கட்டை வச்சுக்கிட்டு அந்த யாரு பவுன்சர்களை வச்சுக்கிட்டு திடீர்னு போய் அவனை பார்க்கறதுக்கு ரசிகர்கள் மோதி அந்த பவுன்சர்கள் அவங்களை தள்ளி அதுல மாட்டி சிக்கி தான் சீரழிஞ்சது. அவன் பண்ண தப்பு அது. யாரு அல்லு அர்ஜுனா பண்ண தப்பு அது. அதை எடுத்துட்டு வந்து விஜயை ஒப்பிடாதீங்க. அப்படின்னு சொன்னா நீங்க வெளியே அரசியலே இறங்கிடக்கூடாது இல்லையா? நான் இப்படி வெளியே வந்தேன்னா இப்படி ஆகும் அப்படி ஆகும் சொன்னேன். என்னுடைய கடைசி கேள்வி, சாமானிய மக்கள் எல்லாருக்குமே வந்து கடைசி நம்பிக்கை நீதித்துறையும் சட்டமும் தான். அப்படிப்பட்ட அலகாபாத் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஒருத்தர் நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சேகர் அப்படின்றவர் வந்து விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து பங்கேற்று என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டங்கள் பெரும்பான்மை மக்களுக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதியை வந்து தெரிவிச்சிருக்காரு. ஏற்கனவே நீங்கள் வந்து யூபியில் இருக்கக்கூடிய சம்பல் மசூதி சம்பந்தமா வழக்குகள் தொடர்ந்திருக்காங்க. தொடர்ச்சியா இது மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும்போது இவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சிறுபான்மை மக்கள் மத்தியில என்ன மாதிரியான ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்திருக்கு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அவரு மட்டும் சொல்லல. இதே மாதிரி நிறைய வெஸ்ட் பெங்கால்ல வந்து பாஜக வெஸ்ட் பெங்காலுடைய முன்னாள் தலைமை நீதிபதியா இருந்து விலகி பாஜக இணையும் போது கூட அவர் அதான் சொல்றாரு. உச்ச நீதிமன்ற நீதிபதி கூட என்ன சொல்றாருன்னா, நான் சிறு வயதிலிருந்து RSSல வந்து என்னுடைய தீவிர பயிற்சியில இருந்தவன் தான் சொன்னாரு. இப்படி பல நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் இவரும் சொல்லியிருக்காரு. ஆனா இவர் ஒரு கட்டம் ஒரு படி மேல போய் என்ன சொல்றாருன்னா, பெரும்பான்மை மக்களுக்கு ஆதரவான சட்டங்கள் தான் ஏற்றணும். அதாவது அம்பேத்கர் இவரு பெரியார் சொன்னார் இல்லைங்களா, நம்ம போராடி கஷ்டப்பட்டு சட்டங்களை ஏற்றும் போது அந்த தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்துல அவன் வந்து உட்காந்துக்குவான், அவள் வந்து உட்காந்துக்குவாள் அப்படின்னு அது சொன்ன அந்த ஆள் சொன்னது 100 விழுக்காடு உண்மையா தானே தெரியுது. உச்ச நீதிமன்றமே என்ன இருக்கு, பாபர் மசூதி தீர்ப்பே வந்து பாத்தீங்கன்னா 5 பேரும் கையெழுத்து போடாத கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தான். 5 பேரும் கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில். இப்போ வந்து கியான்வாபி பள்ளிவாசல் விஷயத்துல என்ன பண்றாங்க, சாதாரணமா ஒரு வழக்கு, என்ன வழக்கு, ஒரு 3 பெண் டெல்லியை சேர்ந்த 3 பெண்கள் அவங்க போய் என்ன வழக்கு போடுறாங்க, இங்க வந்து இந்த சுவர்ல வந்து பெண் தெய்வங்களுடைய படங்கள் இருக்கு, அதை நாங்க பூஜிக்கணும், அதுக்கு அனுமதி கொடுங்க. நீதிபதி என்ன பண்றாரு,
உடனே இந்த பள்ளிவாசலை ஆய்வு பண்ணணும் அப்படின்றாரு. அப்ப அந்த பள்ளிவாசலை ஆய்வு பண்ணுன்னு சொல்லும்போது அப்ப என்ன பண்றாங்க, அங்க போறாங்க. போகும்போதே ஸ்பாட் எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா கலெக்டர், மாவட்ட ஆட்சியர் மற்றும் நீதித்துறையில 3 கேமரா தான் எடுத்துட்டு போனாங்க. ஆனா போய் அந்த நீர் தொழிப்பு, அது அந்த ஒழு பண்ற தொட்டி இருக்கு இல்லையா, அந்த தொட்டிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பூந்தெளிப்பு கல்லை வந்து பார்த்த உடனே சிவலிங்கன்னு சொல்லிட்டு உடனே அட் அ டைம் இந்தியா முழுக்க பரவுச்சா இல்லையா. அது சம்பந்தமா ஒரு விவாதம் நடக்குது. என்ன மாதிரி தாடி துப்பி வச்சுட்டு ஒரு வட இந்தியர் உட்காந்துட்டு அது கல்லுன்னு சொல்றாரு. நீ எப்படி எங்க கடவுளை நீ கல்லுன்னு சொல்லலாம் அப்படின்னு நபிகளார வந்து சர்மா, பேர் என்ன, நுபு சர்மா, பாஜகவுடைய தேசிய, அவங்க என்ன பண்றாங்க, இழிவா பேசுறாங்க. அதை தொடர்ந்து நடந்த பேரணியை கலவரமாக்கி அந்த கலவரத்துல ஈடுபட்டவங்க வீடுகளை புல்டோசர் விஷயம் எல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். அப்ப எல்லாமே நீதித்துறை, காவல்துறை, அரசு எல்லா துறையும் சேர்ந்துட்டு ஒரு சமூகத்துக்கு எதிராக செயல்பட்டதான் பார்க்கணும். இந்த பதில நீங்க சொன்னதுனால ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்கிறேன். வழிபாட்டு சட்டங்கள் 1991 நீக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்காங்க. அது சம்பந்தமா மத்திய அரசு வந்து பதில் சொல்லணும்னு சொல்லி கால அவகாசமும் உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்காங்க. இப்படி தொடர்ச்சியாக இப்ப இது மாதிரியான வழிபாட்டு தலங்கள் மீதான தாக்குதல்கள், வழக்குகள் வந்து எதிர்த்தரப்புல இருக்கவங்க தொடர்ந்துட்டே இருக்காங்க அப்படின்னு போது அது சம்பந்தமா ஒரு ஸ்ட்ராங்கா நீங்க என்ன மாதிரியான செயல் திட்டங்கள் வந்து வச்சிருக்கீங்க? அதை ஆப்போஸ் பண்றதுக்கும் நீங்க என்ன மாதிரியான செயல் திட்டங்கள்? இல்ல, இஸ்லாமிய அமைப்புகளோ இஸ்லாமியர்களோ எந்த விதமான செயல் திட்டங்களை வச்சாலும் அது வந்து அது வந்து வேஸ்ட் தான், ஒர்க் அவுட் ஆகாதுன்றீங்க. ஆமா, ஏன் சொன்னீங்கன்னா இன்னைக்கு புல்டோசர் விஷயமே எடுத்தீங்கன்னா மொத்தம் பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தின் நிலுவையில் இருக்கு. விசாரணைக்கு எடுக்கல ஒன்றும் புல்டோசர் வழக்குகள். ஒரே ஒரு வழக்கு தான் இப்ப சமீபத்துல வந்து ராஜஸ்தான்ல வந்து, அதுவும் எப்படின்னா அவர் வாடகைதாரர் போடுறாரு. நான் ஒரு ஹிந்து, என் வீட்டுல வாடகைக்கு இருந்தாங்க அப்படின்ற ஒரே காரணத்தை என் வீடு இடிக்கப்பட்டதுன்ற காரணத்துக்காக மட்டும்தான் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்து இனி புல்டோசர் வச்சு இடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்றோம். அது கூட முஸ்லீம் வீடு இல்லை. ஆனா முஸ்லீம் வீடுகள் இடிக்கப்பட்ட சம்பந்தமா 100கணக்கான வழக்குகள். புரியுதுங்களா? புரியுது. இப்போ உதாரணத்துக்கு சென்னை ஹைகோர்ட்ல வந்து நம்ம கோயம்புத்தூர் ஜக்கி வாசுதேவ் பத்தி ஒரு வழக்கு, அந்த வழக்கு எடுத்து உடனே வந்து உள்ள பூந்து சோதனை பண்ணுங்கன்னு சொல்லி தீர்ப்பு சொல்றான். எது? உயர் நீதிமன்றம். தீர்ப்பு சொன்னதை உச்ச நீதிமன்றம் என்ன பண்றான், தானா முன் வந்து அந்த வழக்கை கொடு, நான் எடுத்துக்கிறேன், நான் நடத்துறேன் அப்படின்னு சொல்லி பண்ணா அவ்வளோ எந்த அளவுக்கு இருக்காங்க. ஆனா முஸ்லிம்கள் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல் விஷயமா வழக்கே வந்து எடுக்காம இருக்காம பாருங்க. அதை விசாரணைக்கே எடுக்கல. ஒன்றும் 100கணக்கான வழக்குகள் அது போல இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த நம்ம என்னதான் செட்டப்பு, நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்தோ அல்லது மிகப்பெரிய பெரிய வழக்கறிஞர்களை நியமனம் பண்ணியோ நம்ம என்னதான் வாதாடினாலும் தீர்ப்பு நமக்கு சாதகமானதா வராது. ஏன்னா அவங்க ஒட்டுமொத்தமா நீதிமன்றத்தை அவங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சுதான் ஆட்சியே செய்யறாங்க. உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்றீங்க? எனக்கு நம்பிக்கை இல்லை. அது அதாவது எனக்கு வந்து நம்பிக்கை இருந்தது நீதிமன்றத்தின் மீது. அது ஒன்ஸ் அப்ப அந்த டைம். இப்போ அப்படி இல்லை. எப்போ பாபர் மசூதி தீர்ப்பை வந்து, அதாவது பாபர் மசூதி இருந்ததுக்கு உண்டான ஆதாரம் இருக்கு, இடிக்கிறேன்னு சொன்னதுக்கு உண்டான ஆதாரம் இருக்கு, இடிச்சதுக்கு உண்டான ஆதாரம் இருக்கு, பாபர் மசூதி இடிச்சதுக்காக வழக்கு போட்ட ஆதாரம் இருக்கு. அப்படி இருந்தும் அந்த இடத்துல வந்து ராமர் கோயில் தான் இருந்தது தீர்ப்பு சொல்றானுங்கன்னு சொன்னா அப்ப இது என்ன விதமான ஒரு அரசியல் இது தீர்ப்பு? இது அவரு சமீபத்துல சந்திரசூட் இது ஓய்வு பெறும்போது கூட சொல்றாரு, இந்த தீர்ப்பு சொல்லும்போது நான் கடவுளை வேணேன், கடவுள் சொன்னா நான் தீர்ப்பு எழுதிட்டேன். இதை விட ஒரு ஏதாவது ஒரு நீதிமன்றங்கள் தீர்ப்பு எப்படி எழுதுனா அதாவது தனக்கு முன்னாடி கடவுளே நின்னா கூட சரி, அதுதான் வந்து நீதி தேவதையினுடைய கண்கள் மூடப்பட்டிருக்கும். தனக்கு முன்னால் கடவுளே நின்னாலும் சரி, சட்டத்தின் அடிப்படையிலும் ஆதாரத்தின் அடிப்படையிலும் தான் தீர்ப்பு சொல்லணும். ஆனா இவர் என்ன சொல்றாரு, எனக்கு சட்டத்தின் அடிப்படையில ஆதாரத்தின் அடிப்படையில் நான் சொல்ல, கடவுள் சொன்னா நான் எழுதிட்டேன்றாரு. இதை விட ஒரு நாட்டினுடைய தலைமை நீதிபதியா இருந்தவர், உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சொல்லக்கூடிய வார்த்தை இது. இதை விட நம்ம இந்த காதல கேட்டுட்டு தானே இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்க என்னதான் செட்டப் இஸ்லாமியர்கள் ஒண்ணு சேர்ந்து செட்டப் உருவாக்குறாலும் அது பலன் இல்லை. ஓகே சார், நன்றி சார். பல்வேறு அரசியல் சூழ்நிலை சம்பந்தமா உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சீங்க. நன்றி சார், வணக்கம்.